போன் எடுக்க மாட்டேங்கிறானே. சொல்லுங்க மேடம். வேலா, நீ எங்க இருக்க? சீக்கிரம் வீட்டுக்கு வா. இங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. மேடம் இப்பதான் மேடம் அம்மாவை பஸ் ஏத்தி விட்டேன். நான் இப்ப நேரம் அங்கதான் வர போறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ரத்னம், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னன்னு பாருங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் மயக்கம் வர மாதிரி நடிச்சிட்டு நான் ரூம்குள்ள வந்துட்டேன். மேடம் தப்பு பண்ணாதீங்க மேடம். இப்ப மட்டும் நீங்க அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடலைன்னா அவங்களுக்கு இருக்க டவுட் கன்ஃபார்ம் ஆயிடும். ஐயோ, அப்புறம் நம்ம எல்லாருமே மொத்தமா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க மேடம். நாம வெளியில போயிட்டோம்னா அவங்களால ஐயா உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம் மேடம். அதனால நீங்க முதல்ல கீழே போங்க. வள்ளி, வள்ளி. ஐயோ, அத்தை வந்துட்டாங்க போல இருக்கு. வேலா, எனக்கு பயமா இருக்கு. மேடம் நீங்க பயப்படாம கீழே இறங்கி போங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு காட்டிக்காதீங்க. ஏய் வள்ளி. ஐயோ வேலா, கையெழுத்து போட சொல்லுவாங்க. நான் என்ன பண்றது இப்போ? மேடம் நீங்க கீழே போய் கொஞ்ச நேரம் மேனேஜ் பண்ணுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வள்ளி, என்ன பண்ணிட்டு இருக்க? கதவை திற. வர அத்தை. வேலா, நீ சீக்கிரம் வா. நான் வந்துடுறேன் மேடம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. இவங்க பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் இவங்களோட பையன் பேர்ல பவர் மாத்துறதுக்கான டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம். என்னது, பவரை மாத்துறதுக்கு கையெழுத்து வாங்குறீங்களா? யார் சொத்தை யார் பேருக்கு மாத்துறது? என்னம்மா, என்ன விளையாடுறீங்களா? ரத்னம், நீ எப்ப இவன் கிட்ட எல்லாம் பேசி மரியாதையை கெடுத்துக்கிற? டேய், என்ன ஓவரா பேசுற? இந்த சொத்துக்கெல்லாம் வள்ளி தான் ஓனர். அவ சுய விருப்பத்தோட தான் கையெழுத்து போடுறா. உனக்கு என்ன வந்துச்சு? லாயர் சார், இவங்க என்னமோ வள்ளி மேடம் தான் இந்த சொத்துக்கெல்லாம் ஓனர்னு சொல்றாங்க. அது என்னன்னு கொஞ்சம் விவரமா புரியுற மாதிரி சொல்லுங்க. மேடம், நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. வள்ளி மேடம் இந்த சொத்துக்கு கார்டியன் மட்டும்தான். சொத்தோட ஒரிஜினல் வாரிசு வள்ளி மேடத்தோட மாமா பையன்தான். அதாவது ஜானகி அம்மாவோட அண்ணன் பையன். வள்ளி மேடத்தால சொத்தை அனுபவிக்க மட்டும்தான் முடியும். யாருக்கும் மாத்தி கொடுக்க முடியாதுன்னு தாய் பத்திரத்துல இருக்கு. என்னம்மா இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? அதிர்ச்சியா இருக்கா? ஜானகி அம்மா எப்பவோ தாய் பத்திரத்தை கொடுத்து படிக்க சொல்லிட்டாங்க. வள்ளி மேடத்தோட தாய் மாமன் பையன் வர வரைக்கும் தான் இதெல்லாம் உங்களுக்கு. அவன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். இந்த உயிரை மாத்த உங்களால மட்டும் இல்ல, ஆண்டவனால கூட முடியாது. அக்கா, இதுக்கு தான் நான் அப்பவே யோசிச்சேன். இதெல்லாம் தேவையா இப்போ? ஏன் ரத்னம், அந்த பையன் தான் திரும்ப வரப்போறது இல்லையே.
ச்சே. இத பாருடா, ஜெயிச்சுட்டோன்னு நினைக்காத. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ரத்தனம் இப்பதான் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனோட கோவத்தை இனிமே நீ எப்படி தாங்குறேன்னு பாக்குற. அத்தையோட பிளான சமாளிச்சிட்டேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல அப்பாக்கு உன் மேல இருக்கிற வெறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல வேலா. நீ எதுக்கு இப்போ தேவையில்லாம அப்பா முன்னாடி இப்படி எல்லாம் பேசின? எனக்கு வேற வழி தெரியல மேடம். அப்படியெல்லாம் பேசாம இருந்திருந்தா இந்நேரம் வேதனாகி அம்மா எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. புரியுது வேலா. ஆனா அப்பா அவர் எப்படி பேசிட்டு போனாருன்னு பார்த்தல்ல. பரவாயில்ல விடுங்க மேடம். உண்மை ஒரு நாள் ஐயாவுக்கு தெரிய வரும்ல, அப்ப என்ன மன்னிச்சு ஏத்துக்குவாரு. அது வரைக்கும் அவரோட பார்வையில நான் கெட்டவனாவே இருந்துட்டு போயிடுறேன். ஆமா போ. இதெல்லாம் சரியாகி நாம எப்ப பழைய மாதிரி சந்தோஷமா இருக்க போறோம்னு எனக்கு தெரியல வேலா. எல்லாம் நல்லபடியா நடக்கும் மேடம். அந்த கருப்பு சாமி நமக்கு துணையா இருப்பாரு.